ஒன் ஸ்டாப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்பைசியான சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒருத்தங்க எனக்கு தோட்டத்தில் இருந்து இந்த சேப்பங்கிழங்கு கொடுத்தாங்க. இது பால் சேப்பங்கிழங்கு. இது சீக்கிரமே குக் ஆயிரும். இதை வச்சு ஒரு வறுவல் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இந்த சேப்பங்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் இதையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கொஞ்சமாக தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை இதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருட்களை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுமே பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு தோல் உரித்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போட்டோம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு சுக்கா பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சேப்பங்கிழங்கை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேப்பங்கிழங்கு 2 வகையாக இருக்குது. ஒரு சில கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே குக் ஆகாது. நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த கிழங்கு சீக்கிரம் குக் ஆகிற பால் சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதனால நான் குக்கரில் எதுவும் குக் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாங்குகிற சேப்பங்கிழங்கு சீக்கிரம் குக் ஆகாத கிழங்காக இருந்துச்சுன்னா 2 விசில் குக்கரில் வேக வச்சுட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு சீக்கிரம் குக் ஆகிற கிழங்கு, அதனால நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் தண்ணி விட்டு வேக வச்சதுனால எனக்கு சேப்பங்கிழங்கு கொஞ்சமாக குக் ஆகிடுச்சு. அந்த மசாலா எல்லாமே இந்த சேப்பங்கிழங்குல நல்லா பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சிந்தி வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வறுவல் மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம அதை ஃப்ரை பண்ண அது ரொம்ப சுக்கா மாதிரி ஆயிரும். சேப்பங்கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குது. ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டியாவது இந்த சேப்பங்கிழங்கை உங்கள் சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். கடைசியாக நான் ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிடுறேன். அந்த பச்சை வாசம் தக்காளிக்கு போகிறது வரைக்குமே நம்ம கொஞ்சம் திரும்ப வதக்கி எடுக்கலாம். தக்காளி ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை கூடவே மல்லித்தழை இதையும் அதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் திருவி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு சுக்காவை நீங்கள் எந்த சாதத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம் எந்த சாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப இதை கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.